எல்லாருக்குமே சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடியது, துக்கத்தையும் கொடுக்கக்கூடியது. இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுமே ஓடிட்டு இருக்கிறது இந்த பணத்துக்காக மட்டும்தான். சார், பணம் சம்பாதிக்கிறேன், ஆனால் ஒரு பைசா நிற்க மாட்டேங்குது. 10ஆம் தேதி நான் சம்பளம் வாங்குகிறேன், அடுத்த ஒரு 10 நாளையில் அந்த பணம் எங்கே போச்சுன்னே தெரியல. ஒரு தேவைகள் அதிகமாக இருக்கக்கூடியதும் பற்றாக்குறையுமாக இருக்கிறது இந்த பணம் தான். இதுக்கு என்னதான் தீர்வு? ஒருத்தனை கடன் இல்லைனாவே அவன் ஆனந்தமாக இருப்பான், நிம்மதியாக இருப்பான். கடன் இல்லைனாவே படுத்தா நல்ல தூக்கம் முதல்ல வரும். எப்போவுமே ஒரு செல்வ செழிப்போடு இருப்பதற்கு நாம் என்ன செய்யணும்? ஏன் பணம் சேர மாட்டேங்குது? இதுக்கு அடிப்படை காரணம் என்ன? ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியம், மிகப்பெரிய ஒரு சூட்சமத்தை நான் இப்போ சொல்கிறேன் உங்கள் இடத்துல. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகலவன் முதற்றே உலகு. வணக்கம் 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 வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, பணம் எல்லாருக்குமே சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடியது, துக்கத்தையும் கொடுக்கக்கூடியது, மகிழ்ச்சியையும் கொடுக்கக்கூடியது, வேதனையையும் கொடுக்கக்கூடியது. இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுமே ஓடிட்டு இருக்கிறது இந்த பணத்துக்காக மட்டும்தான். நான் சொல்கிறது பணத்துக்காகன்னு சொல்கிறது 90% மக்கள். ஒரு 10% மக்கள் வேறு சில நோக்கங்களுக்காக ஓடிட்டுருக்காங்க. ஆனால் எல்லாருடைய கேள்வி என்ன அப்படின்னா, சார், பணம் சம்பாதிக்கிறேன், ஆனால் ஒரு பைசா நிற்க மாட்டேங்குது. 5ஆம் தேதி 10ஆம் தேதி நான் சம்பளம் வாங்குகிறேன், அடுத்த ஒரு 10 நாளையில் அந்த பணம் எங்கே போச்சுன்னே தெரியல. எனக்கு 10,000 ரூபாய் சம்பாதிக்கும்போது 20,000 ரூபாய் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு தோணுச்சு. 20,000 ரூபா சம்பாதிக்க ஆரம்பித்தோம், அப்போவும் பத்தலை. 10,000 ரூபா இருக்கும்போது 10,000 ஷார்ட்டேஜ் வந்துச்சு. 20,000 ரூபா சம்பாதிக்க ஆரம்பித்தோம், அப்போவும் ஷார்ட்டேஜ். அப்புறம் நினைப்போம், ஒரு 50,000 ரூபா வருமானம் கிடைச்சா பரவாயில்லையே. 50,000 ரூபா கிடைக்கும், அப்போவும் ஷார்ட்டேஜ். எப்போவுமே மனசு ஆறாத, எப்போவுமே தேவை என்று நினச்சி கொண்டிருக்கிறது எது அப்படின்னா இந்த பணம் தான். இப்போ சாதாரணமாக ஒரு பெட்டி கடை வச்சுருக்கார் அப்படின்னா, அவருக்கு தினசரி ஒரு 1000 ரூபா பிரச்சனை. ஒரு காய் கடை வச்சுருக்காங்க அப்படின்னா ஒரு 2,000 ரூபா பிரச்சனை. ஒரு மளிகை கடை வச்சுருக்காங்க அப்படின்னா ஒரு 10,000 ரூபா பிரச்சனை. ஒரு ஜவுளி கடை 1,00,000 ரூபா, இல்லை பெரிய பெரிய கார்ப்பரேட்டு கோடிக்கணக்கில். எப்போவுமே ஒரு தேவைகள் அதிகமாக இருக்கக்கூடியதும் பற்றாக்குறையுமாக இருக்கிறது இந்த பணம் தான். இதுக்கு என்ன தான் தீர்வு? எப்போவுமே ஒரு செல்வ செழிப்போடு இருப்பதற்கு நாம் என்ன செய்யணும்? ஏன் பணம் சேர மாட்டேங்குது? இதுக்கு அடிப்படை காரணம் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் பார்க்கணும். ஏன்னா நீங்கள் செல்வ செழிப்போடு இருக்கணும், மகிழ்ச்சியோடு இருக்கணும், வளமையோடு இருக்கணும். ஏன்னா பணம் இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் குழந்தைகளை நல்லபடியாக வளர்க்க முடியும், நல்லபடியாக பார்த்து கொள்ள முடியும், தாய் தந்தையர் நல்லபடியாக பார்த்துக்க முடியும், கணவன் மனைவி நல்லபடியாக உங்களுக்குள்ள அன்பு நெருக்கமாகும், உறவுகள் நெருக்கமாகும். நிறைய இடங்களில் பண பற்றாக்குறை காரணமாகவே விரிசல்கள் மிக அதிகமாக இருப்பதை பார்க்க முடிகிறது. நம்ம குழந்தைகிட்ட நம்ம பாசமாக இருக்கேன், அன்பாக இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம்னா, அந்த குழந்தை மேலே உண்மையான பாசம் இருக்காங்கிறத யோசிக்கணும். நாம் அது குழந்தை விரும்பலை. அதுக்கு ₹1 சாக்லேட் வாங்கி கொடுத்தா தான் அதுக்கு ஒரு சந்தோஷம். அப்போ அந்த ₹1 சாக்லேட் வாங்கி கொடுக்கணும்னா அந்த ₹1 பணம் அங்கே தேவைப்படுது. இப்போ தீபாவளி பண்டிகை, பொங்கல் பண்டிகை, உங்கள் குழந்தைகிட்ட, கண்ணு, நான் உனக்காக தான் தம்பி ஓடிட்டுருக்கேன், உனக்காக தான் உழைச்சிட்ருக்கேன், எல்லாமே உனக்காக தான், ரைட்டு. அதனால் அந்த குழந்தைக்கு சந்தோஷம் அப்போ கிடைக்குமானா கிடைக்காது. எல்லார் வீட்லேயும் பட்டாசு வெடிப்பாங்க, எல்லார் வீட்லேயும் புது ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. அப்போ தன்னுடைய குழந்தை அதுக்கு ஒரு ₹500 போட்டு புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்தீங்கன்னா தான் அந்த குழந்தையுடைய முகத்தில் மகிழ்ச்சியை பார்க்க முடியும், அந்த குழந்தை உற்சாகமாக இருப்பதை பார்க்க முடியும். அப்போ அந்த குழந்தை முகத்தில் மகிழ்ச்சியை பார்க்க வேண்டுமென்றால் அங்கே ₹500 ₹1000 அந்த ட்ரெஸ்ஸுக்கான பணம் அங்கே தேவைப்படுது. மனைவி சந்தோஷப்படுத்தணும். அந்த இடத்துல ஒரு ₹10 பூ நீங்கள் வாங்கிட்டு போனால் தான் மனைவி சந்தோஷமாக்க முடியும். என்ன தான் நீங்கள் மனைவி இடத்துல அன்பாக இருக்கிறீங்க தெரியும், மனைவிக்குமே தெரியும். இருந்தாலுமே அந்த ஒரு முடம் பூ ₹10 ₹20 கொடுத்து வாங்கிட்டு போகணும். அப்போது அந்த இடத்துல ₹10 தேவைப்படுது. அப்போது பணம் என்பது எல்லோருக்குமே ஒரு தேவையாக இருக்குது. இப்போ திடீர்னு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், பணம் வேணுமா இல்லையா? ஒரு இடத்துக்கு போகிறீங்க, பணம் வேணுமா இல்லையா? இல்லை அம்மாவை அப்பா வயசானவங்க, அவங்க நல்லபடியாக கூட்டிகிட்டு போகணும், ஆட்டோவில் கூப்பிட்டு போகணும், காரில் கூப்பிட்டு போகணும், பணம் வேணும் இல்லை? எல்லா இடத்துக்குமே பணம் தேவைப்படுது இல்லை?
பணம் என்பது மிதமெஞ்சிய அளவில் இருக்குன்னு அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் தேவைக்காவது நமக்கு இருக்கணும் இல்லை, கடன் இல்லாமல் இருக்கணும் இல்லை, அதுதான் முக்கியம். இன்றைக்கி கடன் வாங்காமல் யாராவது இருக்கமா? எல்லாருமே கடன் தான். அந்த மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி பணம் வரும் பொழுது அந்த பட்ஜெட்டை போட்டிங்கன்னா வரவு ஒன்று இருக்கும், செலவு பார்த்திங்கன்னா பட்ஜெட்டு போட 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 அதுக்கு மேலே விஞ்சு அது நிற்கும். அப்போ தான் மண்டை பிச்சுக்கும். அப்போது இதிலிருந்து நம்ம எப்படி மீள்வது? குறிப்பாக கடன் இல்லாமல் வாழ்வது. கடன் பெற்றார் நெஞ்சம்போல் கலங்கினான் இலங்கை வேந்தன். அப்போது ஒரு துன்பத்துக்கு இணையாக எதை சொல்கிறாங்க பாருங்கள், கடன் பட்டார் நெஞ்சம் போல். கடன் வாங்கினுடைய அந்த நெஞ்சம் என்பது, மனது என்பது, அந்த வேதனையும் துன்பமும் வேறு எதற்குமே ஈடு இல்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது. நாம் புரிஞ்சுக்கணும். கடன் இல்லாத வாழ்க்கை அதுதான் மிக முக்கியம். ஒருத்தனை கடன் இல்லைனாவே வந்து அவன் ஆனந்தமாக இருப்பான், நிம்மதியாக இருப்பான். கடன் இல்லைனாவே படுத்தா நல்ல தூக்கம் முதல்ல வரும். நிறைய பேர்த்துக்கு தூக்கம் இல்லாத காரணமே இந்த கடன் பிரச்சனை தான். காலையில் கடங்காரம் வந்து நிற்பானே, காலையில் ஸ்கூல் ஃபீஸ் கட்டியாகணுமே, எல்லாமே மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். அப்புறம் எப்படி தூக்கம் வரும்? அப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிக்கணும். முதல்ல நாம் செய்ய வேண்டியது, வயிற்றை முதல்ல சுத்தம் பண்ணாமல் பணம் வராது. எப்போவுமே சொல்கிறேன், உடம்பு சுத்தம் மன சுத்தம் அப்படிங்கிறது மிக முக்கியம். அது வந்து என்னென்ன பண்ணணுங்கிறத என்னுடைய பழைய வீடியோஸில் நீங்கள் பாருங்கள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, எப்பொழுதும் சிந்தனை உங்களுக்கு பணமாக மட்டுமே இருக்க வேண்டும். திரும்பவும் சொல்லிட்டேன், இந்த தலைப்பு பணத்தை பற்றி, அதனால் பணத்தை பற்றி தான் பேசுகிறேன். நான் பணத்தை பற்றி மட்டும்தான் பேசுகிறேன். திரும்பவும் சொல்கிறேன், இந்த தலைப்பு என்பது பணம் சம்மந்தப்பட்டது, அதனால் பணத்தை பற்றி மட்டும் பேசுகிறேன். நீங்கள் பணம் தேவையா அப்படின்னா, அதாவது நீங்கள் அடுத்த லெவல் போகும்போது பணமே நமக்கு அவசியம் இல்லை அப்படிங்கிறது அடுத்த லெவல். பட் இந்த எபிசோடு வந்து பணத்துக்காக பேசுகிறேன். அப்போ நீங்கள் பணத்தை உங்களோட குறிக்கோள் வைக்கணும். நீங்கள் பணம் சம்பாதிக்க வேண்டும். எனக்கு இந்த வருடம் உங்களுடைய பர்த்டே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த பர்த்டேக்குள்ளே எனக்கு 1 கோடி ரூபாய் எனக்கு கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறத மனசில் பதிய வைங்க. இல்லை உங்களுக்கு எவ்வளவு தேவையோ, அதாவது நான் சொல்கிறது என்னன்னா, ஒரு 500 கோடி வேணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக 500 கோடி வேணும்னாலும் கிடைக்கும். அதுக்கு உண்டான பயிற்சிகள் நிறைய இருக்குது. நான் சொல்கிறது என்னென்னா, உங்களது தேவை எவ்வளவோ, இப்போ உதாரணத்திற்கு ஒரு 2 லட்ச ரூபாய் இருந்தால் என்னுடைய பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு நினைக்கிறீங்களா, 1 லட்ச ரூபா சேர்த்து எனக்கு 3 லட்ச ரூபா இந்த ஒரு 6 மாதத்தில் எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறத மனசில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் முதல்ல. இல்லை உங்களுக்கு இந்த 3 மாதத்தில் 1 லட்சம் இருந்தால் போதும்னா அந்த 1 லட்சம் வேணுங்கிறத மனசில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தினந்தோறும் எனக்கு இறைவா 1 லட்ச ரூபாய் எனக்கு வேணும், 5 லட்ச ரூபா வேணும், 10 லட்ச ரூபா வேணும், 10 லட்ச ரூபா வேணும், 10 லட்ச ரூபா வேணுங்கிறத அந்த பணத்தை நோக்கி நீங்கள் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மனசுக்குள்ளே இனம் புரியாத ஒரு பயம். சம்பளம் வாங்கிட்டு வந்தவனையே பட்ஜெட் போடுவோம். ஐயோ நம்ம இதுக்கு செலவு பண்ணிட்டோம்னா இந்த டியூ கட்ட முடியாமல் போயிருமே, அம்மாவுக்கு இந்த புடவை வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த வண்டி டியூ நின்று போயிருமே, குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டிட்டோம்னா வீட்டு கடன் நின்று போயிருமே, இவங்கள்ட்ட வாங்கின வட்டி கொடுக்கணுமே, அவங்கள்ட்ட பணம் தரணுமே அப்படிங்கிற மனசுக்குள்ளே உள்ளார்ந்த பயம் உள்ளுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த உள்ளார்ந்த பயம் உள்ளுக்குள்ளே இருக்கும் பொழுது பண வரவு என்பது வரவே வராது. ஏன்னா அந்த கை செலவழிக்கிறதுக்கு வராது. அங்கே எந்த அளவிற்கு நம்ம கொடுக்குறோமோ அந்த அளவிற்கு வந்து இறைவன் நமக்கு கொடுப்பான். அந்த கொடுக்கக்கூடியது நல் காரியங்களுக்காக இருக்கும். அது பின்னாடி நான் சொல்கிறேன் நான். அப்போது நம்ம செய்கிறதே என்னென்னா, இறுக்கி பிடிக்கிறது. யாரெல்லாம் இறுக்கி பிடிக்கிறாங்களோ அவங்க அத்தனை பேர்த்துக்குமே பண கஷ்டம் கண்டிப்பாக இருக்கும். அப்போது உங்களுக்கு என்ன வேணுங்கிறத இந்த பிரபஞ்சத்திட்ட கேளுங்க, கடவுள்கிட்ட கேளுங்க, அவர் கொடுப்பார். அப்போ மனசை எப்பொழுதும் ஒரு தெளிவான சிந்தனையோடு எனக்கு இது வேணும் அப்படிங்கிறத இறைவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணுங்கள். பணத்தை செலவழிக்கும் பொழுது முதல்ல இந்த கஞ்சத்தனத்தை முதல்ல விடுங்க. முதல்ல நீங்கள் கஞ்சத்தனம் பண்ணிங்கன்னா கடவுள் உங்களுக்கு கஞ்சத்தனம் பண்ணுவார். எல்லாரும் சொல்கிற வார்த்தை வரவுக்கு தகுந்த செலவு பண்ணுங்க அப்படின்னு. ஆனால் என்னுடைய வார்த்தை என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையுமே நான் சொல்கிறது என்னென்னா, செலவுக்கு தகுந்த வருமானத்தை ஈட்ட பழகி கொள்ளுங்கள். செலவுக்கு தகுந்த வருமானத்தை ஈட்டுங்க. செலவுக்கு தகுந்த வரவை நீங்கள் வரவழைக்க பாருங்கள். அதுதான் என்னுடைய கான்செப்ட். நான் சொல்லிக் கொடுக்குறது அதுதான். செலவை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, உங்கள் குழந்தை வந்து திடீர்னு ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்து போயிடுச்சு. உதாரணத்திற்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் சீட்டு கிடச்சிருச்சு, அங்கே பணம் தேவைப்படுது. அப்போ அந்த குழந்தை மேலே உண்மையான பாசம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா
அந்த குழந்தையை படுத்த வேண்டியது நம்மளுடைய கடமை, எல்லாருடைய பெற்றோருடைய கடமை. அப்போ அந்த குழந்தைக்கு வந்து திடீர்னு ஒரு ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கு, ஒரு அதிகமான ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கு, ஒரு ப்ரைவேட் காலேஜ். அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அப்போ அந்த செலவு கட்டுப்படுத்துவீங்களா நீங்கள்? வரவுக்கு தகுந்த செலவு தான் பண்ணணும்பா, அப்போ இந்த ஃபீஸ் கட்ட வேண்டாம் நிப்பாட்டுவீங்களா நீங்கள்? இல்லை ஒரு +2 படிக்க வைக்கிறோம், ஒரு நல்ல ஸ்கூலில் சேர்க்குறோம், இல்லை நல்ல ஒரு கோச்சிங் சென்டரில் சேர்க்குறோம், அப்போ பணம் தேவைப்படுது. இல்லை குழந்தைக்கு திடீர்னு வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறோம், பணம் தேவை, அப்புறம் செலவு பண்ணாமல் இருக்க முடியாது. அப்போ நான் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, செலவுக்கு தகுந்த வரவை நாம் வரவழைக்க வேண்டும். அதுதான் கான்செப்ட். எந்த இடத்துலையுமே செலவை குறைக்கக்கூடாது. அப்போ செலவுக்கு தகுந்த வருமானத்தை ஈட்டக்கூடிய வழிமுறைகளை இறைவனிடத்தில் நீங்கள் கேட்கணும். முதல்ல, இறைவா எனக்கு வந்து மாதத்துக்கு எனக்கு இவ்வளோ பணம் வேணும், இவ்வளோ வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கடவுள்கிட்ட ஆர்டர் போடுங்க. நீங்கள் கடவுள்கிட்ட கேளுங்க. பட் அதுக்கு கடவுள்கிட்ட உண்மையாக இருக்கணும். உண்மையாக இருக்கும் பட்சத்தில் தான் கடவுள் நம்ம கொடுப்பார். அப்போது மனசில் பணம் வேண்டும் அப்படிங்கிறத மனசில் ஆழமாக பதிய வையுங்கள். அதே போல் ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியம், மிகப்பெரிய ஒரு சூட்சமத்தை நான் இப்போ சொல்கிறேன் உங்கள் இடத்துல. நமது தேவை, என்னுடைய தேவை, என்னுடைய சுயநலனுக்காக நான் பணத்தை இறைவனிடத்தில் கேட்கும் பொழுது கிடைக்காது. அதுவே ஒரு பொது நலனுக்காக, மற்றவர்களுக்காக நான் இறைவனிடத்தில் கேட்கும் பொழுது உடனடியாக இறைவன் நமக்கு கொடுப்பான், பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும். இதுதான் சுட்சமம். இப்போது ஒரு ஸ்கூல் கட்டுறோம், அந்த பள்ளிக்கூடம் வந்து இலவசமாக குழந்தைங்களை நாம் ஸ்கூலில் படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்றோம். அப்போது நீங்கள் மக்களிடத்தில் சும்மா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து பாருங்களேன், எனக்கு இந்த மாதிரி வந்து பணம் இவ்வளோ தேவைப்படுது, இந்த பள்ளிக்கூடம் வந்து முழுக்க பொதுமக்களுடைய நலனுக்காக, ஏழை குழந்தைகளுடைய உயரிய படிப்புக்காக நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாருமே கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அதுவே எனக்கு வேணும், நான் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நான் கேட்டேன்னா கொடுக்க மாட்டாங்க. இது வந்து ஒரு சாதாரணமாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இது உங்களுக்கு புரியும். இதே தான் கடவுளும். கடவுள் என்ன பண்ணுறாருன்னா, பொது நலனுக்காக, மற்றவர்கள் நலனுக்காக கேட்கும்போது கொடுப்பார். இன்றைக்கி வந்து இளையராஜா ஐயா இருக்கார், மிகப்பெரிய ஒரு ஞானவான். ஆக்சுவலாக இசை ஞானின்னு தான் சொல்லணும். இளையராஜாவை இசை ஞானி. அவர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய ஒரு ஞானம், இசை ராஜா. அந்த ஞானம் அப்படிங்கிறது வந்து ஏன் கிடைச்சிது அப்படின்னா, அது ஆல்ஃபா நிலையில் அவர் எப்போவுமே இருக்கிறது தான். அது வேறு வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன் அவரை பற்றி. அவர் ஆல்ஃபா நிலையிலேயே அந்த இறைவனை நெருங்கக்கூடிய நிலையில் இருக்கிறதுனால தான் அவ்வளோ பெரிய ஞானம் அவர் கடவுள் கொடுத்துருக்கார். அவர் பார்த்திங்க அப்படின்னா அவருடைய பாடல்கள், இசை அத்துணை மக்களையும் மகிழ்விக்கிறது. அத்துணை மக்களுக்கும் அவருடைய அந்த பாடல் தாலாட்டாக அமைகிறது. மனதில் இருக்கக்கூடிய கவலைகளை, வேதனைகளை, துன்பங்களை, துயரங்களை போக்கக்கூடிய வகையில், ஒரு மகிழ்ச்சியை அவர்களுக்கு தரக்கூடிய வகையில், மனதை வருடக்கூடிய வகையில் அவர் பாடல் இருக்குது. அப்போது அவர் மற்றவர்களுக்காக அந்த இசையை அவர் இசைக்கும் பொழுது அவருக்கு வேண்டிய எல்லாவற்றையும் இறைவன் கொடுப்பான். அவ்வளோதான் விஷயம். இப்போ உதாரணத்திற்கு நான் இந்த நிகழ்ச்சியை நடத்திட்டுருக்கேன். இப்போ நான் வந்து திருச்சிக்கு போகணும். ஒரு நாள் திருச்சிக்கு போகிறேன், அடுத்த நாள் வந்து திருநெல்வேலி போகிறேன், அடுத்த நாள் வந்து டெல்லி போகிறேன், அடுத்த நாள் பெங்களூர் போகிறேன், அடுத்த நாள் சென்னை வரேன். ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. சிங்கப்பூர் போகிறேன், இல்லை மலேசியா, இல்லை ஸ்ரீலங்கா போகிறேன். இந்த மாதிரி போகும் பொழுது பொதுமக்களுக்காக இந்த மருத்துவத்தை எளிய முறையில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். இது பொதுமக்களோட நலனுக்காக நான் சொல்கிறேன். இதை கடவுள் ஏற்றுக்கிறாரு. அப்போது விரைவாக நான் போய் சேரணும் அப்படிங்கிறதுனால இறைவனிடத்தில் நான் கேட்குறேன், எனக்கு நல்லபடியாக ட்ராவல் பண்ணுறதுக்கு உண்டான வசதிகளை அவர் செஞ்சு கொடுக்குறாரு. அது காராக இருக்கட்டும், இல்லை ஃப்ளைட்டாக இருக்கட்டும், இல்லை எப்படிப்பட்ட ஒரு வாகன வசதிகளாக இருக்கட்டும். நான் உதாரணத்துக்கு ஒரு நல்ல விலையுயர்ந்த ஒரு கார் எனக்கு வேணும், அப்போ தான் நான் வந்து ஒரு டயர்ட்னஸ் இல்லாமல் சொகுசாக என்னால் போக முடியும் இறைவனிடத்தில் கேட்கும்பொழுது அது தானாக வந்து கொடுக்கப்படும். இதுதான் சுட்சமம். அப்போது இந்த பொது நலன் அப்படிங்கிறது மற்றவர்களுக்காக நாம் நேரத்தை ஒதுக்கி, மற்றவர்களுடைய நலனில் நாம் அக்கறை எடுத்து, அவர்களுக்காக நாம் செலவுகளை செய்யும் பொழுது, இப்போ நான் இருக்கேன், ஆஃபீஸ் வச்சுருக்கேன்னா இவ்வளோ பேர்த்துக்கு சம்பளம் கொடுக்குறேன், இத்தனை பேர்த்தை வந்து நம்ம வந்து பாதுகாக்கிறோம், இவ்வளோ பேர்த்துக்கு வந்து வாழ்வாதாரத்துக்கு நம்ம துணையாக இருக்குது அப்படிங்கும்போது கடவுள் நமக்கு எல்லாத்தையும் கொடுப்பார். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்ம வந்து மற்றவர்களுக்கு செலவு செய்வதை நிறுத்தினோம்னா நமக்கு கொடுக்கறது கடவுள் நிப்பாட்டிடுவார். இப்போது நமது மருத்துவமனை பார்த்திங்க அப்படின்னா தமிழகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 50 இடத்துக்கு மேலே இருக்குது. எல்லா இடங்களிலுமே
இன்றைக்கு நோயாளிகளுக்கு, முடியாத நோயாளிகள், குறிப்பாக 14 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இலவசமாக சிகிச்சை கொடுக்குறோம். சிறுநீரக கோளாறு உள்ளவர்கள், இதய நோயாளிகள், சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க, மூட்டுவலி இருக்கிறவங்க, யாராக இருந்தாலுமே வசதி இல்லைன்னா அவர்களுக்கு இலவசமாக கொடுக்குறோம். குழந்தை இல்லாதவங்களுக்கு இலவசமாக கொடுத்துட்ருக்கோம். கண்ணு தெரியாத, காது கேட்காத, வாய் பேச முடியாத, நடக்க முடியாத, மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு முற்றிலுமாக இலவசமாக கொடுக்குறோம். பக்கவாதம் வந்தவங்களுக்கு இலவசமாக கொடுத்துட்ருக்குறோம். இந்த மாதிரி எல்லா நோய்களுக்குமே நாம் உண்மையிலேயே வசதி இல்லைன்னா இலவசமாக கொடுத்துட்ருக்கோம். அதனால தான் அந்த பண ஈர்ப்பு விதி அப்படிங்கிறது, கடவுள் இவ்வளோ மக்களை நமது மருத்துவமனைக்கு வரவழைக்கிறார் அப்படின்னா இதுதான் அடிப்படை. மகிழ்வித்து மகிழ், அதுதான் நம்மளுடைய தாரக மந்திரம். ஒருத்தரை மகிழ்விக்கும் பொழுது நமக்கு ஒரு பேரானந்தத்தை, மகிழ்ச்சியை நமக்கு இறைவன் கொடுப்பான் அப்படிங்கிறதையும் நாம் புரிஞ்சுக்கணும். இதை தான் சுட்சமம். அப்போது எந்த ஒரு சூழ்நிலையிலும் மனதில் ஆழமாக பதிய வைங்க. மற்றவர்களுடைய நலனில் நீங்கள் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். அதற்காக எவ்வளவு வேணாலும் செலவழிங்க, அதுக்கு உண்டானதை இறைவன் கண்டிப்பாக கொடுப்பான். அதனால் எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கோடு இருப்போம், மற்றவர்களுடைய நலன் சார்ந்து இருப்போம். கண்டிப்பாக இறைவன் நம்மை செல்வ செழிப்போடு வளமையோடு வைத்துக்கொள்வான் என்று சொல்லிக்கொண்டு, நீண்ட ஆயுளையும் நிறை செல்வத்தையும் மங்காத புகழையும் அளவற்ற மெய்ஞானத்தையும் எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். In the path of truth. எனக்கு என்ன வைத்தியர் மாதிரி தெரியல, அவரு சிஸ்டர் மகா போதிதர். Modern age spiritual guru. People's doctor is the magnet of universal energy. ஒரே சிகிச்சை ஒட்டுமொத்த தீர்வு. His divine aura helped millions to overcome karma. நான் குழந்தைங்களுக்கு பைசா வாங்குறதில்ல. குழந்தைங்கிறது தெய்வத்துக்கு சமமாக நான் பார்க்குறேன். கடவுளுக்கு செய்யக்கூடிய சேவையை நினைச்சு நான் பண்ணிட்டு இருக்கேன். Spreading the heritage of Tamil medicine across the globe. Every day, thousands of patients await his sacred touch. என்ன வியாதி என்ன பயப்பட வேண்டாம். Guiding light for inner peace and self-awakening. உங்களது எண்ணங்களை வலிமையாக்குங்கள், நீங்கள் வலிமையாக்குங்கள். இதுதான் நிஜம். For life, transforming divine experience. நமது தமிழை புரிந்து கொள்ளுங்கள், தமிழ் மருத்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள், பாரம்பரியத்தை உணர்ந்து கொள்ளுங்கள், நமது வாழ்க்கையை மேம்படும். இந்த பாசிட்டிவ் அட்டிட்யூட் இதுதான் நம்மளை மேன்மைப்படுத்தும்.